காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிள்ளையார்பாளையம் பகுதியில் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரத்திற்கு அப்பகுதி பெண்கள் பட்டாசுகள் வெடித்து மலர் தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். இதனையடுத்து வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்த அவர் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய வாக்குறுதிகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக அமல்படுத்தப்படும் என்றும் அம்மா உணவகங்கள் மீண்டும் வலுப்பெறும் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகளான கணேசன், வேலரசு, ஜீவரத்னம், திருவேங்கடம், சண்முகானந்தம் உள்ளிட்ட திரளான தொண்டர்கள் பங்கேற்று அதிமுக சாதனைகளை விளக்கி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். அவருக்கு